இன்றைக்கி வீடியோவில் இண்டோர் பிளான்ட்ஸை எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே செமி ஷேடில் பால்கனியில் தான் வச்சுருக்கேன். இண்டோர் பிளான்ட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது மணி பிளான்ட் தான். இந்த மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் தேவைப்படும். ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங் கிடைச்சாலும் அதை இந்த மாதிரி கொடியாக வளர்த்துட்டு வளர்ந்த கொடியிலிருந்து சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து நிறைய மணி பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணலாம். என்னோட மணி பிளான்ட்டுக்கு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி மீன் அமிலம் கொடுப்பேன். இந்த மீன் அமிலம் நான் நர்சரியில் தான் வாங்கினேன். 1 லிட்டருக்கு 5 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க 3 லிட்டர் தண்ணிக்கு 15 ml வரைக்கும் சேர்த்துருக்கேன். இந்த மீன் அமிலத்தில் நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இருக்க தழைச்சத்து செடிகளை ரொம்ப க்ரீனிஷாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். பூக்கள் வைக்கிற நேரத்தில் நிறைய காய்கள் காய்க்க இந்த மீன் அமிலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கீரைகள் வளர்க்கும் போது எவ்ரி 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி மீன் அமிலத்தை கொடுத்தா செடிகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும்.